ஏன் இன்னும் கார் வாங்கலை? ஏன் ஓட்டு வீட்டில் இருக்கீங்க? ஒரு சோஃபா கூட இல்லையா? நீங்கள் என்ன கஞ்ச பிஸ்னாரியா? இப்படின்னு என் முகத்துக்கு நேராக பல பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இன்றைக்கி சொசைட்டியில் தேவைகளை சுருக்கி இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்தால் ஒன்று ஏழைன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா பிசுனாரின்னு சொல்லிடுவாங்க. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? மற்றவங்க கண்ணுக்கு ஆடம்பரமாக தெரியணும்னு இஎம்ஐயில் கார் வாங்கணுன்னோ, சோஃபா வாங்கணுன்னோ, இல்லை பெருசாக வீடு கட்டணுன்னோ நான் நினைக்கல. ஒரு வேளை இஎம்ஐ கட்ட முடியலைன்னா தூக்கத்தை தொலைச்சிடணும். அது ஒரு போலி பிம்பம். மற்றவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படுற மாதிரி ஆயிரும் கட்ட முடியலைன்னா. நாங்கள் கார் வாங்கிக்கலை. ஏன்னா நம்ம எங்கேயாவது போகணுன்னா பஸ் இருக்குது, இல்லை ப்ரைவசியாக போகணும், ப்ரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா டாக்ஸி இருக்குது, அதில் ஜாலியாக போய்க்குவோம். புதுசாக வீடு கட்டணும்னு எனக்கு தோணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் பாரம்பரிய வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குது. நாங்கள் அதில் ஹாப்பியாக தான் இருக்கோம். பார்க்குறக்கு ஓட்டு வீடாக இருந்தாலும் ரொம்ப எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு வீடு அது. சோஃபா வாங்கணும்னு ஏனோ எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா சேரே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் எதுக்கு சோஃபா வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டோம். நம்மக்கிட்ட கை நிறைய காசு இருக்குது, அதை மற்றவங்ககிட்ட ஏன் காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால நான் இந்த ஆடம்பரத்தை எதையுமே விரும்பிக்கல. இன்றைக்கி கஞ்சம்னு கிண்டல் பண்ணுறவங்க நாளைக்கு நமக்கு ஒரு அவசரம்னு பணம் போய் கேட்டால் கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம மாதிரி டிசிப்ளின் லைஃப் லீட் பண்ண முடியல, மணி சேவ் பண்ண முடியலன்னு ஒரு வேளை பொறாமையில் நம்மளை இப்படியெல்லாம் தூண்டி விட்டு நம்மளை தப்பாக கைட் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட தோணுது. கடன் வாங்கி சொகுசாக வாழ்கிறத விட கடன் இல்லாமல் ஓட்டு வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிறது கோடி மடங்கு நிம்மதி. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? இத்தனைக்கு எங்களுக்கு சொந்தமாக 2 கடை இருக்குது. ஒரு கடையை நாங்கள் வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கடையை வாடகைக்கு விட்ருக்கோம். சொந்தமாக 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் நாங்கள் இருந்துட்டு இன்னொரு வீட்டை வாடகைக்கு விட்ருக்கோம். எங்களுடைய வசதிகளை நாங்கள் வெளிக்காட்டிக்க விரும்பாமல் இப்படி ஓட்டு வீட்டில் இருக்கிறதுனாலையும், சோஃபா வாங்கலை, கார் வாங்கலைங்கிறதுனாலையும் எங்களை ஏழைன்னே முடிவு பண்ணி எங்களை பல பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இன்றைக்கும் எங்ககிட்ட பழகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல. பின்னாடி கடன் வாங்கி என் குழந்தைகளுக்கு அந்த கடன் சுமையை ஏற்ற விரும்பலை. கடன் இல்லாமல் அவங்கள பட்டதாரிகளாக்கி நல்ல வேலைக்கு கொண்டு போய் அவங்கள நல்ல கௌரவமாக நிறுத்துறதுல இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இல்லை. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆமாம் சரிதான்னு தோணுச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.